இந்த ப்ரீ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றது இன்னைக்கு ஒரு ஃபேஷனா இருக்கு. ப்ரீ ஐபிஓல வாங்குன்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பரிந்துரைகள், அதன் சத்தம் உச்சத்தை தொட்டுவிட்டது. ஒரு சீக்ரெட் சொல்லணுமா, அத்தனை பேரும் உங்கள்கிட்ட வந்து வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதே நபர்கள் உங்களுக்கு HDFC பேங்க் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புரோக்கரேஜ் வந்து சொற்பமா இருக்கும். ஆனா NSE வாங்கி கொடுத்தா 1% கிடைக்குது. எந்த ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு புரோக்கரேஜ் அதிகமா கிடைக்குது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் நடுவில் ஒரு ஸ்ப்ரெட் கிடைக்குது. உதாரணத்துக்கு அவங்க வந்து 50,000 ஷேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோம். அதை பிரிச்சு 1000 விற்கும் போது இந்த 50,000 வாங்குற விலைக்கும் 1000 விற்கிற விலைக்கும் நடுவில் சில பர்சன்டேஜஸ் கிடைக்குது. ஸோ அது 1% இல்ல, பல பர்சன்ட். தினசரி பல இடங்கள்ல பங்கு பரிந்துரைகளை செய்யக்கூடிய நபர்களுக்கும் முக்கியமான ரீசன் என்னன்னாக்கா, அந்த பங்கு அவங்க வந்து விற்க நினைக்கலாம். இது ஒரு ரீசன். இது மாதிரி வாங்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் வாங்கி விலை ஏறிச்சுன்னா அவங்க வித்துட்டு போயிடலாம் ஈஸியா, அதிக விலை கிடைக்கும். அது ஒரு ரீசன். அல்லது அவங்க வாங்கின பங்குகளை மற்றவங்க வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், விற்கலன்னா கூட ஒரு நோஷனல் கெயின் கிடைக்கும். அது ஒரு ரீசன். இப்படி நம்மளை சுத்தி இவ்வளவு சத்தம் வர்றதுக்கு இது போன்ற காரணங்கள் தான் அடிப்படைங்கிறதே முக்காவாசி இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, இவங்கெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் சொல்றதே நாம பணம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படின்னு நம்புறாங்க. இதை விட வெள்ளந்தியா முதலீட்டு உலகத்துல யாருமே இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து.